Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏத்த சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இது நான் வந்து ஸ்ட்ராபெரி போட்டு செஞ்சிருக்கேன். இது வந்து சம்மர் ட்ரிங்க்னா அப்படியே தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரி குடிப்போமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம குடிக்க அப்படியே லிக்விடாக அழகாக ஜூஸ் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பால் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன், அதாவது கிட்டத்தட்ட அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அப்புறம் பால், இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசரில் முன்னாடி நாளே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அது ஃப்ரீசரில் இருக்குது. இந்த காலி கப் எதுக்கு அப்படின்னா, நம்ம இதில் வந்து சியா சீட்ஸ், இதுதான் சியா சீட்ஸு, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த சியா சீட்ஸை வந்து நம்ம வந்து அதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ இதை ஊற வச்சுலாம், இது ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுட்டா கூட ஏதாவது இப்போ லெமன் ஜூஸோ இல்லை ஏதாவது ஜூஸ் போடும்போது அதில் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டாலெலாம் கூட ஜெல்லி மாதிரி ரவுண்டாக இருக்கும் இது. ஸோ வந்து இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் போட்டதுக்கே எனக்கு இப்போ ஊறும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துடும். அப்படியே பொங்கி வரும், அது பபுளாக அப்படியே பொங்கி வந்துடும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதாவது நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது அது ஊறி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போவே பாருங்கள், அதை பபுளாக வருது பார்த்திங்களா, தண்ணி ஊற்றினோடனே அந்த மாதிரி வந்துடுது. ஸோ பாருங்கள், பபுளாக வந்துட்டுருக்கு. நம்ம ஜூஸ் அடித்து வரும்போது இது கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம அடுத்தது ஜூஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பால் பேக்கெட்டில் இருந்த பால் எடுத்துட்டேன். எப்படி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா நான் இதை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஜூஸ் இது செய்ய போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும். அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனோடனே நம்ம அதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே மிக்சியில் போட முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து நம்ம அப்படியே லைட்டாக குத்தினோன்னா உடஞ்சிடும் அது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக அப்படி குத்திட்டு லைட்டாக நம்ம உடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. உடஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 15 ஸ்ட்ராபெரி தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் பாதி அளவுக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறேன், அந்த மில்க்கு. ஸோ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு, ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம். இது மொத்தம் நான் வந்து 15 நம்பர்ஸ் இருந்தது ஸ்ட்ராபெரி. அப்புறம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் இந்த மில்க்கு. அதாவது இந்த மில்க்கு போடும்போது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கிற மில்காக வாங்கிக்கோங்க. அப்போ நம்ம செய்யும்போது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக போட போகிறது கிடையாது, ஆஃப் தான் போட போகிறேன். ஸோ ஆஃப் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. மீதியை வந்து நான் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். இது வந்து ஸ்ட்ராபெரி இல்லை, ப்ளூபெரி இந்த மாதிரி இருந்தால் கூட செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, தண்ணி சேர்க்கவே கூடாது. ஒரு சொட்டு அளவு கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் வச்சுட்டு அதை வந்து அந்த மெல்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அது போதும், தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸியை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. நல்லா அடிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா. ஸோ இதெல்லாமே நல்லா அடித்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி வரும், திக்காக வரும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே தெரியுதா உங்களுக்கு, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம இப்படி இருக்கே அப்படின்ல நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம குடிக்க அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜூஸாகவே அடித்து குடிக்காமல் இதே மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமாக வாங்கி கொடுக்காமல் இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கிறோம், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து அதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், உண்மையிலே அந்த ஸ்ட்ராபெரி போட்டு அரைச்சோடனே அந்த ஒரு ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஒரு ஃப்ளேவர். அது சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீமியாக, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு வேறு ஒரு கிளாஸில் வந்து அதை மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து சியா சீட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் வரையும் அந்த ஊறின அந்த சியா சீடை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஊறி போயிருக்கு. நம்ம அந்த இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம குடிக்கும்போது அதோடு சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு பாதி கப் போட்டுக்கலாம் நம்ம.
ஒரு லேயர் அழகாக போட்டு அதுக்கு நடுவில் திருப்பியும் கொஞ்சம் கூட அந்த சியா சீட் ஊறி இருக்கு இல்லையா, அதை திருப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில். ஓகே, இது ஒரு பாதி கிளாஸ் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ திருப்பி அந்த சியா சீட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் மேலே. இப்போ வேணால் ஒரு 3 லேயர் எப்படி வேணால் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 லேயர் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு அப்படியே விட்டுட்டு திருப்பி அந்த ஜூஸை ஃபுல் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால இது 2 பேருக்கு அந்த மாதிரி வருது. இப்போ சின்ன நார்மலான மீடியம் சைஸ் கிளாஸ்னால் ஒரு 3 பேர் வரைக்குமே இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரி நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சம்மர் ட்ரிங்க்.